देवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्रीकृष्णपरमात्मने नमः। राजविद्या राजगुभ्यो नाम नवमोऽध्यायः। श्लोका नंबर 14। सततं कीर्तयन्तो मां यतन्त्यश्च धृतव्रताः नमस्यन्तश्च मां नित्यं मां भक्त्या नित्ययुक्ता उपासते। சததம் கீர்த்தயந்தே பகவானை பற்றி பாடிண்டே இருக்கிறது. ஓகேங்களா? யதயந்தஸ்ச திருடவ்ரதாக, ஒன் பாயிண்டட் டிவோட்டட்னஸ், போயிங் டவுன் டு ஹிம். நமஸ்யந்தஸ்ச, நமஸ்காரம் பண்ணது, பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணும். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் யார் பண்ணுறது எப்படி பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு சூரிய நமஸ்காரம் தான் தெரியுது. பக்தியா, அதாவது ஸ்ரத்தையா, பக்தியோட சேர்ந்து சும்மா அப்படி காலத்தொட்டா சாமி சரி சார் நமஸ்காரம். உங்களுக்கு தெரியுமா அந்த இன்சிடென்ட்டு? ஒரு முறை காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட ஒருத்தர் போனோம். நமஸ்காரம் சார் அப்படின்னா, சார்லாம் நான் இல்லை அப்படின்னா, அதுக்கு அவர் ஓகே சார். அவ்வளோதான் பக்தி, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பரமாச்சாரியாரையே ரெகக்னைஸ் பண்ணாதவங்க நம்மளெல்லாம் பண்ண விட. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ தான் சொன்னேன், சார் நமஸ்காரம். சரி ஓகே, நான் தான் நினச்சிட்டேன் அவருக்கே அந்த கதினா நமக்குலாம் எந்த கதி. நமஸ்காரம். நமஸ்யம் தஷ்ட பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே. நித்தியம் டெய்லியும் செய்யணும். அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, இல்லை வாரத்தில் ஒரு நாளோ, அப்புறமா மாதத்தில் ஒரு நாளோ, அப்புறமா வருஷத்தில் ஒரு நாளோ. பசங்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நமஸ்காரம் பண்ணுவியா? சுவாமி எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் பர்த்டே அன்னைக்கு பண்ணியிருக்கேன் சுவாமி. அத்தோட அத்தை பர்த்டே எதுக்கே துணி வாங்கி கொடுக்குறாங்கன்னு அது இல்லை, அது ஸ்ரத்த இல்லை, நித்தியபடி பண்ணணும். 15வது ஸ்லோகம். ஞானயக்ஞே நச்சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ரதக்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஞானயக்ஞேன ச அன்யஹ யஜந்தஹ. Some people they worship with ஞான யக்ஞா. ஞானத்தை எப்படி சுவாமி வர்ஷிப் பண்ணுவீர்கள்? புஸ்தகத்தெல்லாம் வச்சு நாங்களும் பண்ணுறோமே. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாங்கள் புஸ்தகத்தெல்லாம் வச்சு பூ பொட்டுலாம் வச்சு சரஸ்வதியும் ஆவாகயாமியும் ஸ்ரீயம் ஆவாகயாமி ந பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அஸ்தையோ ஆச்சமணியம் சமர்ப்பயாமின்னு ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி தூபம் தர்ஷயாமி அப்படின்லாம் சொல்லி பத்திரமா புக் எடுத்து பீரோட திருப்பி எடுத்து வச்சுடுவா. அப்படி இல்லை, அந்த கிரந்தங்களை படிக்கணும், நித்தியபடி பாராயணம் பண்ணணும். ஏதோ உபனிஷத்ஸோ கீதாவோ ருத்ரமோ. அதனால்தான் ஒரு உபநிஷத்தில் சொல்லுவாங்க, அந்த உபநிஷத்து பேர் மறந்து போச்சு. உபநிஷத்தில் சொல்லுவா, புருஷ சுக்தம் தினமும் படிக்கணும், அதே மாதிரி ருத்ரம் பாராயணம் பண்ணணும், பகவத்கீதா பாராயணம் பண்ணும். சுஷாகோ உபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சகசிரகம் ஸ்ரீருத்ரம் அதிகம் செய்வ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் வரல, கரெக்டாக உள்ளார மட்டும் வந்து சுஷாகோ உபனிஷத் கீதா. ஸோ கீதையை பாராயணம் பண்ணும். ஒரு சுவாமி இருக்கார், அவருக்கு அவருடைய குரு கனவுல சொல்லிட்டார், டெய்லியும் பகவத்கீதையை நீ பாராயணம் பண்ணு. அவர் ஒரு சாப்டர் 2 சாப்டர் நினச்சிருப்பார், திருப்பியும் கனவுலன்னு சொல்லிட்டார் ஃபுல்லாக 18 அத்தியாயம் 700 ஸ்லோகி பண்ணணும். அந்த சுவாமியும் ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷ காலமாக எனக்கு தெரிஞ்சு டெய்லியும் பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறார். 18 சாப்டர், எவ்வளோ ஸ்ரத்த இருக்கும் பாருங்க. கனவுல குரு சொல்லிட்டு போயிட்டாருன்னு 700 ஸ்லோகத்தை சொல்கிறார். சில சுவாமி நான் பார்த்துருக்கேன், வெள்ளூர் மடத்தில் கூட பார்த்துருக்கேன், அப்படியே சண்டி பாராயணம் பண்ணுவா. டெய்லியும் தேவி மகாத்மியம் ஃபுல்லாக சொல்லுவா. ஏன்? வேதத்தை படிப்பதும் அத்தியாயனம் பண்ணதும். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சுவாமி டெய்லியும் உபனிஷத் பாஷ்யங்கள் பாராயணம் பண்ணுவார், பகவத் பாதாளுடைய பாஷ்யத்தை பாராயணம் பண்ணுவார். 1 hour கேட்டா ஸ்ரவண யக்ஞம், ஞான யக்ஞம் அப்படின்னு வருது. அதே மாதிரி பகவானுடைய அந்த கிரந்தங்களை, வேதங்களை, இல்லை ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாஷ்யங்களை, இல்லை அவங்க
சொன்ன அந்த ஸ்துதிகள் பாருங்க, 120 கிரந்தம் சுவாமி வேதாந்த தேசிகன் எழுதி வச்சிருக்காரு. அதனால்தான் ராமானுஜ தயா பாத்திரம். ராமானுஜர் வாழ்ந்தது 120 வயசு, இவர் எழுதி வச்சிருக்கிறது 120 கிரந்தம். அவர் 120 வயசு இல்லை, ஆனா அவருடைய கிரந்தத்தை படிக்கிறதுக்கு நமக்கு 200 வருஷம் கூட பத்தாது, அவ்வளோ எழுதி வச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ இந்த கிரந்த பாராயணம், பாஷ்ய பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், இதெல்லாம் தான் ஞான யஜ்ஞம். சும்மா படிக்கிறோம் சுவாமி, நாங்களும் படிக்கிறோமே சுவாமி, காலையில் எழுந்துக்கும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பான். விஷ்ணு தான் காப்பி வந்துட்டா விஷ்ணு மகா விஷ்ணு, காலிங் பில் அடிக்கிறான், பால்கார் வந்துட்டான் அப்படி சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சுடுவான், அப்படியே பேசி பேசி வனமாலி கதி சாங்கி முடிச்சுடுது. அதுக்கப்புறம் என்னென்ன திருப்பின்னு இருப்பான், அப்போதான் திருப்பான், என்னென்ன முடிச்சான். அது ப்ராக்டிஸ்லேயே என்ன எடுத்து முடிச்சுடுவான். சில பேர் என்ன பொருள்னே தெரியாது, முடிச்சுட்டு இருப்பான். அப்படி இல்லைப்பா, கேட்டு மனனம் பண்ணி அதை கான்டெம்ப்ளேட் பண்ணணும், நிதித்தியாசனமும் பண்ணணும். அதுதான் பெரியது ஞான யஜ்ஞம். அது எப்படி? ஏகத்வேன அநேகத்வேன, ஒன்னா சேர்ந்து பண்ணுவா, கோஷ்டி சேவை நம்ம பண்றோம் அது மாதிரி, இல்லை தனித்தனியா வீட்டில் போய் பண்ணுறது அது மாதிரியோ. பகுதா விஸ்வதோ முகம் மீ இஸ் மேனிஃபெஸ்டட் இன் தீஸ் ஃபார்ம்ஸ். அது மட்டுமா சுவாமி, வேற ஏதாவது இதுல இருக்கீங்களான்னா, எஸ்பா இருக்கேன். சில பேர் வேற மாதிரி பண்ணுவா, அதையும் சொல்றேன் கேட்டுக்கொண்டாரு. இப்பதான் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கோம். 16வது ஸ்லோகம். அகம் கிரதுரகம் யஜ்ஞः ஸ்வதாகமகமௌஷதம் மந்த்ரோகம் அகமே வாஜ்யம் அகம் அக்னிர் அகம் ஹுதம். பகவான் நினைச்சா ஒரே ஒரு அகம் போடலாம், அவருக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்குன்னு காமிச்சிட்டாரு இந்த இடத்துல. நானே தான் பையனா அர்ஜுன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அகம் யஜ்ஞः கிரதுர் விஸ்வ அப்படி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துருக்கலாம். அப்படி சொன்னா அர்ஜுன எங்கன்னா புரிஞ்சுக்காம போயிட்ட போறான்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துலயும் சொல்லிட்டாரு. அகம் கிரதுஹு அகம் யஜ்ஞः ஸ்வதாகம் அகம் ஔஷதம் அகம் மந்திரம் அகம் ஆஜ்யம் அகம் அக்னிஹி அகம் ஹுதம் அகம். மீனிங் புரிஞ்சுதா? விட்டுருங்க, அடுத்த ஸ்லோகம் போயிடலாமா? கிரதுஹு அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றத்தையும் சொல்ல போறேன், நீங்க எல்லாமே அப்படியே காதால கேட்டு மனசுல அப்படியே மனனம் பண்ணிக்கோங்க. எல்லாமே மனநசீலக, நோ நோட்ஸ். கிரதுஹு, ஸ்ரௌத கர்மாவை யார் பண்றாளோ அவளுக்கெல்லாம் பேர் என்ன? கிரதுஹு. ஏன்? வேதாந்தங்களை காதில் வாங்கி கிரகிப்பதால் அவர்களுக்கு கிரதுஹு அப்படின்னு பேர். அடுத்தது யஜ்ஞः. யஜ்ஞனா ஸ்மார்த்த கர்மாவை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் யஜ்ஞः. சுவாமி என்ன உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க? யஜ்ஞன்னா யஜ்ஞம்னு அர்த்தம். இங்க வந்து என்ன சொல்லிட்டேன்? ஸ்மார்த்த கர்மா பண்றேன் நான் சொல்லல, பாஷ்யக்காரர் அப்படி போட்டிருக்காரு, அதனால நான் அப்படியே சொல்றேன். கிரதுனா ஸ்ரௌத கர்மா, ஸ்ருதி விகித கர்மாவை செய்பவர்கள். சுவாமி ஸ்ரௌத்தன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன மீனிங் சொல்லல? ஸ்ருதி விகித கர்மா ஸ்ரௌத கர்மா, ஓகேங்களா? ஸ்மார்த்த கர்மா, ஸ்மிருதி விகித கர்மா ஸ்மார்த்த கர்மா. என்ன ஸ்மிருதி இருக்கு? ஜாபால ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, வேற யாருன்னா இருக்கால பேரு, முரளியண்ணா ஸ்மிருதி, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஸ்வதா அப்படின்னா என்ன? அக்னியோடைய ஒய்ஃப் பேரு ஸ்வாஹா. ஸ்வதான்றது பித்ருகாரியம். பித்ருகாரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமாங்க இப்பெல்லாம் சரியா ஸ்கூலுக்கும் போறதில்லை, யஜ்ஞ வேத பாதசாலைக்கும் போறதில்லை. அப்படியே அப்பா சொல்லி கொடுத்தாரு, இல்லை ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தான்னு சொல்லிடுவா. ஸ்வதா அப்படின்னா பித்ருகாரியத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவா, அதனால அதுக்கு பேரு ஸ்ரத்தா. ஏன் அதுக்கு ஸ்ராத்தான்னு பேர் வந்தது? ஸ்ரத்தையோடு செய்வதால் அதற்கு ஸ்ராத்தம் என்று பெயர். ஸ்வாஹா, ஸ்வாஹா யார்? இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துல. அக்னியோடைய ஒய்ஃப். அக்னியோடைய ஒய்ஃப் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன் இது மாதிரி சொல்லிட்டு, அக்னியோடைய ஒய்ஃப் என்னடா கரெக்டா சொல்லிட்டாங்க? மிஸ்ஸஸ் அக்னி. கரெக்டா தான் சொன்னா, பட் இருந்தாலும் சொல்லணும்ல. ஸ்வாஹா ஸ்வதா ஸ்மிருதிர், இதே ஸ்லோகத்தை அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்துல நீங்க பார்க்கலாம். ஸ்வாஹா ஸ்வதா மிருதிர் மேதா ஸ்ருதி ஸ்மிருதி தனுத்தமா, அங்க வருதா? அப்படியே இங்க பகவான் எடுத்துட்டு இருக்கார். ஸ்வதாவும் நானே, ஸ்வாகாவும் நானே, கிரதுவும் நானே, யஜ்ஞமும் நானே, அக்னியும் நானே. சுவாமி அக்னினா என்ன? ஹோமம் வளர்க்குறேல்ல, ஹோம குண்டமும் நானே, ஹோமத்துல போற அவிஷும் நானே, ஹோமமும் நானே. எங்க வருது இந்த ஸ்லோகம்? பிரம்மாக்னம் பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம்
பிரம்ம கர்ம சமாதினா, பிரம்மார்ப்பணம். ஸோ அடுத்தது கிரதுனா இப்ப என்னன்னு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரௌத கர்மா. அடுத்தது யக்ஞஹ ஸ்மார்த்த கர்மா, ஸ்வதா பித்ரு கர்மா, ஸ்வாஹா அக்னி கர்மா, வேத கர்மான்னு அர்த்தம் அதுக்கு. அடுத்தது ஔஷதம். ஔஷதம்னா என்ன? யூஸ்வலி ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றார் பாஷ்யக்காரர், மனிதர்களால் தயாரிக்கப்பட்டு அதை சாப்பிடுவதால் நோய் ஏதாவது நீங்கன்னா அதுக்கு பேரு ஔஷதம்னு அர்த்தம். ஏன்னா ஔஷதங்கள்லாம் மிருகங்கள் ரெடி பண்ணாது, மனுஷன் தான் பண்ணுவோம், அதனால அதுக்கு. அடுத்தது மந்திரக. மந்திரகனா வேத மந்த்ராஸ், ரிக்வேத மந்த்ராஸ், யஜுர்வேத மந்த்ராஸ், சாமவேத மந்த்ராஸ், அதர்வ வேத மந்திரங்கள். ஆஜ்யம் அப்படின்னா கீன்னு அர்த்தம், திருத்தம். ஆஜ்யம்னா கீ. ஹுதம் அப்படின்னா உதாசனம். இந்த அக்னி மேல எடுத்து இப்படி போடுறா பாருங்க, அபிஷின்னு பேரு, அதுக்கு பேரு. ஓம் அக்னியே ஸ்வாஹா இதம் அக்னியே ந மம. ஓம் வாயவே ஸ்வாஹா இதம் வாயவே ந மம. ஓம் இந்திராய ஸ்வாஹா இதம் இந்திராய ந மம. ஓம் சூர்யாய ஸ்வாஹா இதம் சூர்யாய ந மம. இதுக்கு பேரு அந்த உள்ளாரை கீ தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த நெருப்புல சேர்க்கிறாள், அதுக்கு பேரு ஹூத்தம். எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் அபிஷ். எண்ணெய் அதுல சில வஸ்துக்கள் எல்லாம் தோச்சு பண்ணுவா. கட்டையில கொஞ்சம் கீயை தோச்சு போடுறது, பில்வத்துல கொஞ்சம் தோச்சு போடுறது, சில பேர் காசு போடுவா, சில பேர் தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் போடுவா, சில திரவியங்கள்லாம் போடுவாங்க, பட்டு துணி அதெல்லாம் போடுவா. அதெல்லாம் ஹுத்தம், அது உதாசனம். அது பூர்ணாகுதின்றது தனி. அந்த பூர்ணமான அந்த யாகம் பூர்த்தி அடைவதற்காக கொடுக்கக்கூடிய ஹுதத்துக்கு பேர் பூர்ணாகுதி. சோ எல்லாமே நான் தான்பா. யாரு நான் தானா? சதீஸ்வரன் இல்ல. அகம் கிரதுஹு, விஷ்ணுவே தான் கிரது. கிரதுனா ஸ்ரௌத கர்மா. அகம் யக்ஞஹ, ஸ்மார்த்த கர்மாவும் நான் தான்ப்பா. ஸ்வதா பித்ருகர்மாவும் நான் தான் இருக்கேன். என்ன சுவாமி எல்லாத்துலயுமே நான் தான் இருக்கேன்? பாருங்க, இப்ப அப்படியே விஷ்ணு பரம்பரையா சொல்றேன். கிரது ஸ்ரௌத கர்மா, வேதங்களுக்கே தலைவனாக இருப்பதால் அவனுக்கு வேதநாயகன் என்று பெயர். ஓகேங்களா? நான் மறைகளையும் தான்மறையாக மாற்றிக்கொண்டதால் அவன் திருமுறைகளில் மறைந்து கிடப்பதால் என்ன சொல்லிட்டாங்க? திருமறை. அப்ப கிரதுஹு. யக்ஞஹ ஸ்மார்த்த கர்மா, ஸ்மிருதி விகித கர்மாவாக. உபநிஷத்துல இருக்கிற ஸ்மிருதி கிரந்தம் தான் கீதா. பகவத்கீதைய சொன்னது யாரு? பகவான். அப்ப யாரு? பகவானும் பகவத்கீதையும் வேறையா? அவனே தான் பகவான். அடுத்தது பித்ரு கர்மா. சுவாமி பித்ரு கர்மாலையும் பகவான் தான் இருக்கானா? ஆமா. இந்த பித்ருக்களுக்கெல்லாம் பிண்டம் கொடுக்கறதுக்கு ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா கயான்வா. அந்த கயால இருக்கிறதுக்கு ஸ்ராதம் பண்ணணும். கயா ஸ்ராதம் யாருக்கு பண்றான்னா அந்த அங்க இருக்கிற விஷ்ணு பாதத்துக்கு தான் வைப்பா. அப்ப விஷ்ணுவும் பித்ருக்களும் ஒன்றே. ஓகேங்களா? கயா ஸ்ராதம் கொடுத்தா பித்ரு சாதம் நீங்கிறது. இது பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கிறான். அப்ப அடுத்தது ஸ்வதா அக்னி காரியம். எல்லா அக்னியும் யாரிடத்தில் போய் சரணடைகின்றது? பகவான் இடத்துல. கிருஷ்ணாவதாரத்துல 10வது சாப்டர்ல சொல்லும் போது, ஸ்கந்தத்துல சொல்லும்போது சொல்லுவா, எல்லா இதுவும் நந்தகோபன் இருக்கிற இடத்துல கோகுலத்துல நெருப்பு பிடிச்சிருத்தான். உடனே இவர் என்ன பண்ணாரு? அந்த காட்டு தீய சாப்பிட்டு அப்படி உறிஞ்சு சாப்பிட்டு உறிஞ்சு விட்டார். என்ன அவரே சொல்றாரு பின்னாடி, ஏன் அப்படி நான் பண்ணேன்னா, நான் தான் 10வது சாப்டர்ல 15வது சாப்டர்ல சொன்னேன், அகம் வைஸ்வானரோ புக்த்வா பிராணி நாம் தேகமாஸ்ரிதஹன்னு. அப்புறமா இங்க வேற 9வது சாப்டர்ல 16வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன், நான் தான் அக்னின்னு. அப்ப அக்னி நான் தானே, அதனால ஸ்டாப் போட்டு உறிஞ்சுட்டேன் அப்படி சொன்னாங்க. ஸோ அகம். மந்திரமும் அவனே. ஏன்? வேதமே அவன் தான். எஸ்ய உஷ்வநிஷதம் வேதாக. பகவானுடைய மூச்சுக்காத்து தான் வேதம். அடுத்தது ஆஜ்யம். கீயும் அவன் தான். ஏன்னா அவன் தானே இடையன், அவன் தானே தயாரிக்கணும், அதனால ஆஜ்யம். ஹுதம் அபிஷும் அவனே. ஸோ நீங்க பகவானாவே எல்லாத்தையும் பார்க்கலாம். சுவாமி பகவானை என்னால பார்க்க முடியலன்னா, அத்வைத்தியா இருக்கேன்னா ஆத்மாவா பாருங்க எல்லாத்தையும். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அநேக ரூப ஈஸ்வரம். 16ல இருந்து 19வது மந்திரம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னதை பார்க்க போறோம். 17வது ஸ்லோகம் பாருங்க. பிதாகம் மஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமகஹ
வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்யஜுஸ்ஸாம வேதச்ச ஏவச்ச. பிதாகம், பிதாவும் நான் தான்ப்பா. நீ நினச்சிட்டு இருக்க எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்றீங்க. அவர்லாம் இல்லை, நான் தான் பிதா. இதை நீங்க நினைச்சு கரெக்டா புரிஞ்சுட்டே இல்லையோ, அர்ஜுனன் புரிஞ்சுட்டான். குழந்தை பழந்ததுன்னா என்ன சொல்லுவோம், அப்பா எனக்கு அப்பாத்துப்பா அப்படின்னோம்ல. விஸ்வரூப தரிசனம் 3D எஃபெக்ட்ல போட்டு சிவன் இது விஷ்ணு காமிக்கிறார். அது வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தவர் திடீர்னு அநேக பக்திரநயனம், அநேக அத்புத தரிசனம், அநேக திவ்யமாலாம்பரதரம், அப்புறமா தம்ஷ்ட்ராகராலம், இங்க வர்ற 2 கோரப்பல்லாம் முளைஞ்சு போயிடுது கிருஷ்ணனுக்கு. பார்த்த உடனே அவனால பயம் தாங்க முடியல. உடனே பார்த்தான், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர் கரியா நத்வசமோஸ்ய ப்யதிக குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாயகாயம் பிரசாதமே த்வாம் அகமீஷமீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யூ. எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருந்த, திடீர்னு எனக்கு என் அப்பனுக்கும் மேலே ஆயிட்ட, நீ ஏன்னா பெரிய எஃபெக்டா காமிக்கிற, என்னால முடியலன்னு பயந்து போய் காலில் விழுந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ அதை சொல்றார் அர்ஜுனன். என்ன புரிஞ்சுட்டான், பிதாகம் அஸ்ய, இந்த உலகத்திற்கே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு அப்பா இருக்கான்னு, அவன் தான் லோக பிதா, பிதாக்கெல்லாம் பிதா. அதனால பிதாகம் அஸ்ய ஜகதஹ ஜகத பிதாக. அதனாலதான் அங்க சொல்லும் போது ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அப்ப பார்வதி பரமேஸ்வரன் யாரு, இந்த உலகத்துக்கே அப்பா. சுவாமி இங்க கிருஷ்ணன் அப்பான்றீங்க, அங்க வரும்போது ஸ்துதியில சிவன் அப்பான்றீங்க, ஒரு அப்பாவா 2 அப்பாவா, எனக்கு என்னன்னு சொல்லணும். நான் என்ன பண்ணது, வேதத்துல அங்கேயும் சொல்றா இங்கேயும் சொல்றா, ஆனா 2 பேரும் ஒண்ணு தானே, ஹரியும் ஹரனும் ஒன்றே. அதனாலதான் நாராயண இது இந்த மலையாளத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, யாதொண்டு கண்டதொரு நாராயண ஸ்மிருதிகள், யாதொண்டு கேட்டதொரு நாராயண ஸ்ருதிகள். நாராயண தவிர சுவாமி நாங்க பண்ணது வேற இல்லை, நாராயணனே தான் ஒண்ணு. அவனே தான் நரனாவும் இருக்கான், நாராயணாவும் இருக்கான், ஹரனாவும் இருக்கான், ஹரியாவும் இருக்கான். அதனாலதான் தமிழ் அப்படி சொல்லிட்டாங்க. ஹரியும் சிவனும் ஒண்ணு, அது அறியாத வாயில மண்ணு அப்படின்னு வரும். சரிங்களா? சோ பிதாகமஸ்ய ஜகதக மாதா. சுவாமி அப்ப பிதா நீங்க, அப்ப அம்மா யாரு? அடுத்த கேள்வி கேட்பேன்ல. ஓகே சார், ஐ ஆம் அக்செப்டிங் சார், ஏன்னா நீங்க தான் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஐ அக்செப்ட் யூ ஆஸ் மை ஃபாதர், பட் ஹூ இஸ் மை மதர்? ஐ ஆம் யுவர் மதர் ஆல்சோ. என்ன சாமி? ஏன்னா சில பேர் ஆம்பளை பசங்களுக்கு அம்மாவை தான் பிடிக்கும், பொம்பளை பசங்களுக்கு அப்பாவை தான் பிடிக்கும். அப்படி ஏதாவது கட்சி தாவல் தடத்துல யாருன்னா மாறிட போடைய, 2 பேரும் நான் தான்ப்பா, அப்பாவும் நானே அன்னையும் நானே. அதனால்தான் அந்த பாட்டை அவர் சொன்னார், அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாய் யாதுமாய் உற்றதுமாய் இருக்கின்றாய் அப்படின்னு. தந்தைக்கெல்லாம் தந்தையா இருக்கிறதுனால தான் அவர் பேர் என்ன, பிதா. தாய்க்கெல்லாம் தாயாக இருப்பதால் தான் அவர் வேத மாதாவா இருக்காரு. அங்க வேத மாதா, இங்க பிதாவாயிட்டார். தாத்தா, தாத்தானா யாரு? காப்பாத்துறவன், ரட்சித்து காப்பாத்திக்கின்றவன் தாத்தா. உடனே நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல தாத்தானா ராமகிருஷ்ணர். பிதா, பிதாமக, பிதாமகனா பிதாவுக்கு பிதா. ஓகேங்களா? பிதாவும் நானே, மாதாவும் நானே, கொடுப்பவனும் நானே, உன்னை கெடுப்பவனும் நானேன்னு சொல்லக்கூடாது. பிதாவுக்கு பிதாவாக தாத்தாவும் இருப்பதும் நானே. வேத்யம் பவித்ரம் ஓம்காரம். வேத்யம் அப்படின்னா டு நோ, பவித்ரம் வித் தாத்து, வேதத்தில் இருக்கக்கூடிய பவித்திரமான, வேத சப்தத்திற்கு பொருளாக இருக்கக்கூடிய எத்தனை வேதம் மொத்தம்? தப்பு, அரியர் 5, தப்பு. அடுத்தது 3. ஏன்னா இங்க பகவான் என்ன சொல்லிட்டான், திரைகுண்ய விஷயா வேதா. அப்போ 3 வேதம் தானே இருக்கு, ரிக் யஜுர் சாமம் தானே இருக்கு. யஜுர்வேதத்தை நீங்க 2ஆ பிரிச்சிருக்கீங்க, 3த்துலயும் சேராததான் அதர்வ வேதம்னு வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இருக்கிறது எத்தனை வேதம்? 3. ரிக்வேதத்திற்கு பிரதானமாக அகாரமும், யஜுர்வேதத்திற்கு பிரதானமாக மகாரமும், சாமவேதத்திற்கு பிரதானமாக மகாரமும் சேர்ந்தா ஆ ஊ மா. ஓகேங்களா? இந்த ஆ ஊ மா தான் பிரணவம். எல்லாம் சரி, ஆமாம் சாமி அது ஓம் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்றேன் பிரணவம். ஓகேங்களா? இங்க பகவான் சொல்றாரு, ஏன்னா அவர் எல்லாத்தையும் தெரிந்தவர். அதனால பவித்ரம் ஓம்காரம்ன்றார், பவித்திரமான ஓம்காரம். ஓகேங்களா? ரிக் யஜஸ் சாம ஏவச்ச. பாருங்க, ரிக்
சாமம் யஜுர். இந்த இடத்துல ரிக்கு யஜுர் சாமம் ஆல்ரெடி வேதமே நான் தான் சொல்லிட்டார். திருப்பியும் வேதத்துல இருக்க ரிக் யஜுர் சாமம் நான் தான் சொல்றாரு. அப்ப என்ன எடுத்து புனருக்தி வரும். உடனே பாஷ்யக்காரர்கள்லாம் பார்ப்பாங்க, இல்ல வராதுன்றார். அவர் என்ன சொல்றார், ரிக்னா ரிக் மந்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொய்டிக் ஃபார்ம்ல இருக்கும். யஜுர்வேதம் எல்லாமே ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கும். சாமவேதம் எல்லாமே சாங்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ப்ரோஸாவும் நானே இருக்கேன். இந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏகாங்கியா இருப்பாங்க சில வாத்தியாருங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துலலாம் சில ஸ்கூலுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சய ஏகஹ சய ஏவம் வித் அப்படின்னு அவரே பிரின்சிபால், அவரே கார்டன், அவரே வாட்ச்மேன், அவரே வாத்தியார், அவரே பசங்களுக்கு ஊட்டுற ஆயம்மா. சய ஏகக. ஏன்னா கவர்மெண்ட் ஒருத்தர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பா. ஒரு ஸ்கூல் ஒரு நாம் இருவர் இல்ல நம்ம ஸ்கூல் ஒண்ணு, நம்ம ஸ்கூலுக்கு இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பா. காதலையில அவரே ஸ்கூலை திறந்து கதவெல்லாம் முடிச்சு அவரே உள்ளார வாங்க குழந்தைங்களா வாங்க வாங்கன்னு சொல்லுவார். அம்மா பாடமும் எடுப்பார். அதுக்கப்புறம் மதியம் அவங்களே ஆயமா வேலையும் பண்ணுவாங்க. குழந்தை எப்படின்னா சூச்சு எல்லாம் வேணா அதையே கூட்டிட்டு போய் விட்டுருவார். அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கதவை சாத்திட்டு ஓடுவோம். அம்மாவோ அப்பாவோ அவங்களே கதவை சாத்திட்டு போவா. ஏன்? அவங்களாம் ஏகாங்கின்னுவா. அவங்க ஒருத்தர் தான், வேற இல்லை. அதே மாதிரி பகவான் என்ன பண்றார், தன்னை தானே காட்டிக்கும் போது ப்ரோசாவும் அவரே இருக்கார், போயமாகவும் அவரே இருக்கின்றார். இந்த குழந்தைங்களுக்குலாம் +1 +2 இருக்கான்னு தெரியல, சின்ன வயசுல 10ஆவதுலாம் இருக்கும். இங்கிலீஷ்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாம் இங்கிலீஷ் தானே ஒரே ஒரு சப்ஜெக்ட் தானே படிச்சுட்டு போடலான்னு பார்க்கலாம். போயட்டுன்னு ஒன்று இருக்கும், போரோஸ்ன்னு ஒன்று இருக்கும், நானிடெயில்னு ஒன்று இருக்கும், கிராமர்னு ஒன்று இருக்கும். பாவி பசங்களா இப்படி போட்டு பாருங்க, ஒரு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இப்படி வச்சுட்டு இருப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, ஜோல்னு ஆத்மா ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்துனுவா, இது எடுத்துனுவா, அதெல்லாம் வேற பண்ணுவா. அப்போ இந்த சோஷியல் சயின்ஸ் சரி ஓகே அதனால் கொஞ்சம் ஈஸியாக பிரிஞ்சு விடுவோன்னு பார்த்தா அதுவும் எல்லாம் நம்ம எல்லாம் பகுத்து ஆய்வதில் பெரிய வல்லவர்கள். அதெல்லாம் ஜாமெண்ட்ரி என்னென்னமோ வச்சுருப்பா, அதெல்லாம் மறைஞ்சு போச்சு எனக்கு. என்னென்னமோ வச்சுருக்கா, ஃபிசிக்ஸ், என்ன ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ் என்னென்னமோ வச்சுருப்பா. இப்போ அதெல்லாம் கூட பிரிஸ்டாப்புல இருக்கு. அப்புறமா மேக்ஸ் சரி ஓகே அடுத்த கணக்கே பிரிக்க முடியாதுன்னு பார்த்தா நம்ம கணக்கே பிரிக்க முடியாது, அவன் பிரித்து வச்சிருப்பான். அல்ஜிப்ராக்கு தனியா போட்டிருப்பான், டெக்ராமெட்ரி ஒன்று இருக்கும், எதோ மெட்ரி, எல்லா மெட்ரியும் போய் கடைசியில மண்டை அதெல்லாம் பார்த்து தான் கடைசியில என்ன பண்ணிடுறா, பார்பர் ஷாப்புக்கே போக மாட்டான், மொத்த முடியும் அங்கேயே கொட்டிடும். அவன் 10ஆவது வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு இப்படி பண்ணி கொட்டுது, படிச்சு இந்த பக்கம் கொட்டுது, கடைசியில் தலையில எதுவுமே இருக்கிறது இல்லை, தலையிலன்னா மூடையோடு சேர்த்து போயிடுறான். ஸோ இங்க என்ன பண்றாரு பகவான், அப்படி இல்லப்பா, நீங்க பிரிக்கலாம் வேண்டாம், நான் பிரிச்சதையே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க யூ ஹாவ் கிளாசிஃபிகேஷன், டைவர்ஷன். இங்க என்ன சொல்றாரு, எல்லாத்துலயும் யூனியனை எடுத்துட்டு வர்றாரு. யூனியன்னா லேபர் யூனியன் இல்லை, யூனியன் இன் த நேச்சர். ஐ ஆம் ஒன் அமாங் த நேச்சர்ன்றதுக்காக ப்ரோஸும் நானே, பொயட்ரியும் நானே, சாங்ஸும் நானே. இது எப்படி இருக்கு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அது மாதிரி நானே எல்லாம் அப்படின்றார். ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் அப்படி எடுத்துட்டாங்கனாலும் சரி, பொயட்ரி நானே எதுனா பொயட்டிக்கு, ப்ரோஸு, சாங்ஸாவும் நானே இருக்கின்றேன் அப்படின்றார். அடுத்தது 18வது ஸ்லோகம் பாருங்க. அதுக்கு மேல அவர் போடுறார் கதிர் பக்தா. இந்த ஸ்லோகத்தை அப்பமா பார்க்கலாமா, எவ்வளோ ஆச்சு? கதிர் பக்தா பிரபு சாட்சி, நிவாச சரணம் சுகிருத், பிரபவ பிரளயஸ்தானம், நிதானம் பீஜம் அவ்யயம். கதிர், கதினா த டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷனும் நானே தான்ப்பா. பர்த்தா, பர்த்தானா யாரு, உங்களை காப்பாத்தி கொடுப்பவர். அதனால்தான் என் பிராண நாதா சொல்றா பாருங்க. பர்த்தா, பர்த்தானா சஸ்டினைர், சஸ்டினைர், ஓகேவா? SUS TAINER, சஸ்டினைர். அடுத்தது பிரபு, பிரபுனா பிரபு, பிரகிருஷ்டேன பூ, இந்த பூமண்டலத்தையே காத்து அடிப்பதால் அவருக்கு பிரபுன்னு பேரு. லார்ட், த லார்ட் அப்படின்னு அர்த்தம். சாட்சி, த விட்னஸ் கான்சியஸ்னாவும் இருக்கிறது அவரே தான், சாட்சி பூதமாக இருப்பவர். நிவாசக, வாசம் என்றால் தங்குது, நிவாசகன்னா வீடுன்னு அர்த்தம். அப்போ உங்க வீட்டில் என்ன பேரு, பகவான் பேர் தான். சரணம், சரணம்னா சரண்டட்,
அடைக்கலம் அடைந்தவர்கள். சுகிருத்து, சுகிருத்துனா ஒன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூ ஆல்வேஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட். எவனா ஒருத்தன் கூட இருந்து குழி பறிக்கிறானே அவன் கிடையாது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனை எப்படின்னா காப்பாற்றணுன்றதுக்காக அவனுடைய எல்லா விதத்திலையும் அவனுடைய நன்மைக்காகவே யார் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு பேர் என்ன? சுகிருத்து. பிரபவஹ, பிரபவன சிருஷ்டிகரணம், பிரளயகன லயகாரணம், ஸ்தானம்னா தங்கி இருக்கிறது. ஸோ சிருஷ்டி ஸ்திதி லயகாரணம். நிதானம், தானம்னா கொடுக்கறது, நிதானம்னா பொறுமையாக இருப்பது. பீஜம், நமக்கு பீஜமாக இருப்பது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இப்போ நான் வாழறேன் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு பிராணன் நமக்குள்ளார இருக்கு. அந்த பிராணனுக்கே காரணம். இவ்வளவும் இருந்து அவன் எப்படி இருக்கான்? அவ்யயம், அன்மேனிஃபெஸ்டடா இருக்கான். நம்ம கிட்ட தானே இருக்கான். ஆனா நம்ம கூட இருந்தும் நம்மள இதெல்லாம் அனுபவிக்கல. பகவான் தெளிவா சொல்றான், நான் தான்ப்பா அவன் கூட இருக்கேன். நீ போற அத்தான டெஸ்டினேஷனும் நான் தான்ப்பா. அதனால தான் எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் ராமகிருஷ்ணா மடத்துல போய் பார்த்தீங்கன்னா வண்டியில உட்காந்தவொடனே சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீ குரு மகராஜ் கி ஜெய். ஏன்னா நம்ம போறல, அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு. இல்ல சுவாமி நாங்க டிரைவர் வச்சிருக்கோம் சுவாமி, அவர் தான் கூட்டு வர. டிரைவரும் தூங்கலாம். இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம பகவானை வேண்டிட்டு போனாலும் நம்ம நன்னா தான் ஓட்டுவோம். ஆனா எதிர ஒருத்தன் வரான்ல, அவன் எப்படி வருவான்னு தெரியாது. அதனால பகவானுடைய அனுகிரகம் அவன் தருளால் அவன் தாள் வணங்கி பகவானுடைய அனுகிரகத்தினால எதிரே இருக்கவங்க யாரும் நம்மள்கிட்ட மோடக்கூடாது. நம்ம வண்டியை போய் மோததில்லை, அவங்க வண்டியை நம்ம மேல மோடாம இருந்தாவே பெரிய விஷயம் தான். ஸோ கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருது பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். 19வது ஸ்லோகம் பாருங்க. தபசு நான் தான்ப்பா. தபாம்யகம் வருஷ நிக்ருக நிக்ருக உத்ஸ்ருஜாம்யகம் உத்ஸ்ருஜாமி சந்தன வருது. உத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சதசச்சாகம் அர்ஜுன. பியூட்டிஃபுல். பகவான் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இவன் அர்ஜுனன் கேட்டுட்டே இருக்கான், இவரும் லிஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. சில நேரம் இந்த ஹோட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அவர் பாட்டுன்னு என்ன இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு இருப்பார். இவர் பாட்டு யாரு கூடயே பேசிட்டு இருப்பாரு. ஒன்று எதிர்த்த கூட இருப்பார், இல்லைன்னா நமக்கு தான் மகாமாயா இருக்கு அந்த செல்போனை காலத்தில் வச்சுட்டு அவர் பாட்டு பேசிட்டு இருப்பார். ஸோ இவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா, வடை இருக்கு இது இருக்கு சார் எல்லாம் இருக்கு சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்வான். அதே மாதிரி பகவான் இப்போ என்ன பண்றார், ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன். அர்ஜுன மேபி கொஞ்சம் லெத்தார்ஜில இருந்திருக்கலாம், இல்லை இவரே எல்லாமே நான் தான்ப்பா போப்பா அப்படின்னு இருக்கலாம்ல. அதுக்காக தபஸும் நான் தான்ப்பா. தபஸ் சாகம் அகம். வருஷம், வருஷம்னா இயர்ஸ். ரெண்டு மீனிங் இருக்கு. வருஷம்னா மழைக்கும் வருஷம் தான் சொல்லுவா, இன்னொன்னு இயர். ஏன் அதுக்கு வருஷம்னு பேரு, வந்து கொண்டே இருக்கிறது, வருஷம் வருஷம் வருது, அதனால அதுக்கு பேர் வருஷம். நிக்ருஹி உத்ஸ்ருஜாம்யகம். ஐ ஆம் த ரெயின், ஐ ஆம் த சஸ்டினர் அண்ட் ஐ ஆம் த இம்மார்டாலிட்டி. உத்ஸ்ருஜாம்யகம். அமிர்தம், அமிர்தம்னா மிருதயத்தை அமிர்தக, இறக்க மாட்டார்கள் இல்லை இறப்பார்கள், ஆனா அமரணத்துவத்தை அடைவார்கள். அந்த அமிர்தமாகவும் நான் இருக்கின்றேன். மிருத்யுஷ்ச நான் தான்ப்பா சாவம், மிருத்யுகே நான் தான், யமனுக்கு யமனாக நான் தான் இருக்கின்றேன். சதத் அசத்து ச அகம். சதசத் சாகம் அப்படின்னா சத்து, எல்லாருக்கும் சத்புருஷனாக இருப்பதும் நானே, அசத்தாகவும் இருக்கிறதே நானே. அப்ப யாருன்னா ஒரு குட் பாய் இருக்கான, குட் பாய்க்கு குட் பாயா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பகவான். ஒன் ஹூ இஸ் பேட் பாய், பேட் பாய்க்கு பேட் பாயா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? கிருஷ்ணா. பேடுக்கெல்லாம் பேட். ஏன்னா கெட்டவா உள்ளத்துலயும் பகவான் இருக்கான் ஆத்மஸ்வரூபத்துல, நல்லவா உண்மத்திலயும் உள்ளத்துலயும் ஆத்மா தான், அந்த பகவான் தான் இருக்கான். அதனால சதசச்சாகம் அர்ஜுன. ஏ அர்ஜுனா எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டார். இன்னும் புரியலையா உனக்கு அப்படின்றார். சரி ஓகே, ஓகேங்களா. இது வரைக்கும் அநேக ரூபத்துல நானே இருக்கின்றேன் அப்படின்றார். 20 to 21 சகாம பக்தி எப்படி இருக்குன்னு அதை பார்ப்போம், அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த இதுல உங்களுக்கு அநேக ரூபங்கள் என்னென்ன, என்ன பிரகிருத்தியில இருக்கிற எல்லாமே நான் தான் பண்ணாரு. அடுத்தது எப்படி பகவானை வணங்க வேண்டும் சொன்னாரு. அடுத்தது ஞானி எப்படி வணங்குறான் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது கிரது யக்ஞ ஸ்வதா ஔஷதி வனஸ்பதியிலையும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. 3 வேதங்களிலும் நானே இருக்கின்றேன்னாரு. அடுத்தது நல்ல நல்ல வஸ்துக்கள்
வேத்தியம் பவித்திரம் ஓம்காரத்திலேயே நானே இருக்கேன். நானே உனக்கு தந்தையாக இருக்கின்றேன், தாயுமாக இருக்கின்றேன், நல்லவனாகவும் இருக்கின்றேன், கெட்டவனாகவும் இருக்கின்றேன். கதிர் பக்தா பிரபு சாட்சி நிவாச சுகிருதம் சுகிருத. உனக்கு நல்லவனாக வருபவனுக்கு நல்லவனாக இருக்கிறேன். சில பேர் தூண்டி விட்டுட்டு பள்ளம் தோண்டிட்டு நம்மளை தள்ளி விடுவான், அவனுக்கும் நான் தான் இருக்கிறேன். சில பேர் மூட்டி விட்டுட்டு வேலை பண்ணிட்டு இருப்பான். சில பேர் ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவன் ஃப்ரெண்டா இருப்பான், ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஏன்டா எனக்கு தான் ஒன்னா நல்லது சரியா கெட்டது, நான் என்னடா பண்ணேன், நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னுவான். அந்த சாட்சியும் பகவான் தான். சரணம் நம்ம அடைக்கலம்னு சொல்றோமே, அந்த அடைக்கலமே அவன் தான். சுகிருத்து எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கின்றான். அப்புறமா சிருஷ்டி ஸ்திதி லயகாரமாக இருக்கின்றான். தபசும் நான் தான், வருஷமும் நான் தான், மழையும் நான் தான், பகவான் தான். அடுத்தது இந்த உலகத்தில் அமிர்தமும் நான் தான், மரணமும் நான் தான். கடைசியில சொல்றாரு, சத்தாக நீ எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாயோ, தட் கான்சியஸ்னஸ் ஆல் ஐ ஆம் ஒன்லி. அப்புறமா அசத்தா சுவாமி, அப்ப சத்துனா அசத்துனா அசத்தும் நானே, அதாஷடு சத்தும் அசத்தும் நான் தான் அப்படின்னுறார். மேற்கொண்டு அடுத்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் ஸ்ரீராம